குழந்தைகளே, ஒரு மாய மாம்பழம் இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? அதை யார் சாப்பிடுவாங்க? இன்று ஒரு சின்ன அணிலின் அதிசய கதையை கேட்கலாம் வாங்க. ஒரு அழகான பெரிய காட்டில் ஒரு குட்டி அணில் இருந்தது. அவன் பெயர் சின்னு. சின்னு ரொம்ப சுறுசுறுப்பானவன், ஆனா கொஞ்சம் அவசரக்காரன். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய மாம்பழ மரத்தை பார்த்தான். அதில் ஒரு பொன்னிறத்தில் மாம்பழம் மின்னிக் கொண்டிருந்தது. வாவ், இது சாதாரண மாம்பழம் இல்லை, மாய மாம்பழம் என்று சின்னு குதித்தான். அவன் உடனே மரத்தில் ஏற ஆரம்பித்தான். சின்னு, அவசரம் வேண்டாம், சிந்தித்து செய் என்றது ஆந்தை. நான் தான் வேகமானவன், எனக்கு எல்லாம் தெரியும் என்றான் சின்னு. அவன் வேகமாக ஏறினான். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? ஒரு கிளை கிராக் என்று உடைந்தது. ஐயோ என்று சின்னு கீழே விழுந்தான். அதை பார்த்த முயலும் மானும் ஓடி வந்தார்கள். சின்னு, அவசரப்பட்டா இப்படித்தான் ஆகும், சிந்தித்து நடந்தா நல்லா இருக்கும் என்று சொன்னது. சின்னு வெட்கப்பட்டான். நான் தவறு பண்ணிட்டேன் என்றான். இப்போ என்ன கத்துக்கிட்ட என்று கேட்டது ஆந்தை. சின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா, அவசரம் ஆபத்து, சிந்தித்து செய்தால் வெற்றி நிச்சயம். ஆந்தை மகிழ்ந்தது. அது அந்த மாய மாம்பழத்தை எடுத்து வந்து சின்னுவிடம் கொடுத்தது. இப்போ நீ இதுக்கு தகுதியானவன் என்றது. சின்னு அந்த மாம்பழத்தை நண்பர்களுடன் பகிர்ந்து சாப்பிட்டார். எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள். கதையின் நெறி. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? அவசரம் ஆபத்து, சிந்தித்து செய்தால் வெற்றி நிச்சயம்.